திருமாவை முதல்வராக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹேஷியமும் கூட வந்து தினமலர் எழுதியிருக்காங்க. ஏஷியம் தான். ஏன் ஏஷியம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு முடிவு திமுக அதிமுக சேர்ந்து பண்ணுறதுலேயே அடிபட்டுச்சு. ஓகே, 120 4 போயிடுச்சு, 116. அப்புறம் நீங்கள் திரும்ப எங்கேருந்து ஆக்க முடியும்? முடியாது, ஆக்க முடியாதுல்ல. 4 தான் ஏற்கனவே இல்லையா உங்களுக்கு? சரி, அதேமாரி திரும்ப எதாவது ஆக்குறீங்க, எதாவது பண்ணுறீங்கன்னா பாமக எப்படி ஒத்துக்கும்? அங்கே தேசிய முன்னணியில் இருக்கிற பாமக 4 எம்எல்ஏ எப்படி ஒத்துக்குவாங்க? அதனால் இது வந்து முற்றுப்பெறாத இதாக போயிடுச்சு. அதுவும் நடந்தது. அதாவது 8ஆம் தேதி நைட்டு அந்த ஒரு யோசனை தாக்கும் போச்சு. அதனால தான் திரும்ப அங்கேயும் கார் மாறி அங்கே மாறி இங்கே மாறி மாறி 2 மாறி போனார். ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலைல 11 மணிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. சரி, விஜயுடைய பேச்சில் வந்து இந்த ஆட்சியில் நான் மட்டும் தான் பவர் சென்டர், வேறு யாருமே பவர் சென்டர் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பாக வெள்ளையறிக்கை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. திமுக ஆட்சி வந்து ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான நரேட்டிவை வந்து இன்னைக்கே செட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து பட்ஜெட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு அவங்க பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. அதையும் மீறி 2 பேருமே வந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இது விஜய்க்கு ஒன்றும் தெரியாமலும் இருந்திருக்காரு. இந்த வரக்கூடிய 5 வருஷம் விஜய் எப்படி சார் ஹேண்டில் பண்ண போகிறாரு? நான் 2-3 நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. விஜய் சொல்லுகிற அந்த 2500 ரூபா உரிமை தொகை, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா உரிமை தொகை, 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, வேலையில்லா பட்டாதாரிகள் 4000 ரூபாய், அப்புறம் வந்து டிப்ளமா +2 பண்ணவங்களுக்கு ஒரு தொகை, பேருந்துகளில் இலவச பயணம், எல்லா பேருந்துகள்லையும் பெண்களுக்கு 200 யூனிட்டு. இது 7மே 7.5 மாதிரி சார். அதுவும் இல்லாமல் அந்த தாய்மாமன் சீரையும் விட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வராது சார். 4 கிராம் தங்கம் சார், அதுக்கப்புறம் வந்து 1 பவுன் தங்கம் சார். அதெல்லாம் பெருசாக பாதிக்காது. ஒரு 7000 கோடி 8000 கோடி ஆகும், அவ்வளோதான். இதுதான் பெரிய செலவு, மாதந்தோறும் செலவு. அது வந்து நீங்கள் பயனாளிகள் 6 மாதத்தோட கூட செலக்ட் பண்ணி மொத்தமாக வச்சுட்டு கொடுக்கலாம். அப்படி தானே கொடுத்தாங்க. ஆமாம், ஏடிஎம்கே வீட்டில் அப்படி தான். குழந்தை பெற்று அந்த குழந்தை 8 மாதம் இருக்கும்போது தாலிக்கு தாங்கலாம் வாங்கினதெல்லாம் இருக்குது. அதனால் அது மேட்ரு இல்லை. இதுதான் பிரச்சனை. மின்சாரம் ஏற்கனவே தடுமாறிக்கிட்டு இருக்குது. 1 லட்சம் கோடி ரூபா கடன். போக்குவரத்து துறை தடுமாறிக்கிட்டு இருக்குது. தொழிலாளர்களுக்கு வந்து ஒழுங்காக அவங்க பிஎஃப் அதிலே பெரிய பிரச்சனை இருக்குது. பணப்பலன்கள் ரிட்டையர்டு பணப்பலன் கொடுக்காம இருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை. வண்டிகள் போக்குவரத்து துறையில் மட்டும்தான் வாகனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டீசல் போடுற செலவு, தேய்மானம், டிப்ரிசியேஷன், பொருட்களுடைய இது, ரிப்பேர் செலவு, தொழிலாளர்கள் சம்பளம், நம்ம புது வண்டிகள் வாங்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனையும் அங்கேருந்து வருமானம் வரணும். அதுலேயும் கை வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ இந்த மாதிரி நெருக்கடிலாம் வரும்போது நான்லாம் கூட நேற்றுலாம் சொன்னேன், இது நேரடியாக மக்கள்கிட்ட பிரச்சனையை சொல்லிவிடுங்க.